சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்பட்ட விஷயம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான். இந்தியா தான் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும் பல பேரும், இல்லை பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சில பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதில் ஹர்பஜன் சிங் சொன்னது தாங்க எக்ஸாக்டாக நடந்திருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, இந்தியா பாகிஸ்தானை பீட் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் இது ஒன் சைட் மேட்சாக மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஈஸியாக டாமினேட் பண்ணி ஜெயிப்பாங்க, பெரிய அளவில் வந்து போராட வேண்டிய அவசியம் கூட இருக்காது அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட அதே போல தான் நடந்திருக்கு. ஒரு 7.5 ஓவர் மிச்சம் வச்சு 6 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை ரொம்ப ஈஸியாக இந்தியா டிஃபீட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஐசிசி ஈவெண்ட்ஸில் அவ்வளோ ஈஸியாக பாகிஸ்தானால் இந்தியாவை ஜெயிக்க முடியாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்தியா ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படின்றத தாண்டி விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா அப்படின்றதுல எல்லாருடைய கவனமும் போச்சு. ஏன்னா அந்த கிங் இஸ் பேக் அப்படின்ற வார்த்தையை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸும், கிரவுண்டில் இருந்த ஃபேன்ஸும் சரி, டிவி முன்னாடி இருந்த ஃபேன்ஸும் சரி, எல்லாமே அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம கோலி அவர்கள் ஒரு 4 அடித்து தன்னுடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியாவையும் ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ இந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இருக்கிற ரசிகர்கள் இன்னும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. நாமளும் சேர்ந்து கொண்டாடுவோம்.